Hello aspirants, welcome to Guidely's GOAT Bank Exam Tamil. இன்னைக்கு நாம 27th செப்டம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ எல்லாம் வந்து ரெக்கார்டடா வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம வீடியோஸை கம்ப்ளீட்டா பாத்துருங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ். சரிங்களா? ஸோ கான்செப்சுவலான ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கைட்லி கோட்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கான்செப்ஷுவல் ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் தான் அட்லீஸ்ட் நான் வந்து சொல்லியிருப்பேன், அதாவது சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சோர்ஸ்க்கு 15 நாள், ஸோ 15 to ஒரு 20 நாள் நீங்கள் டைம் கொடுத்தா தான் அந்த சோர்ஸ் உங்களுக்கு எப்படி அடாப்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால கண்டினியூஸாக வந்து நம்மளோட வீடியோ பாருங்க. ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காமல் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுனா உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும், கிளாஸ் பற்றின அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கைட்லி தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் போயிட்டு அந்த சர்ச் பட்டன் இருக்குல்ல, சர்ச் டேப்ல வந்து நீ கைட்லி தமிழ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் வந்துடும். ஸோ வித்வுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூ ரூல் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து 26th செப்டம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த பாண்ட் இஷ்யூஸ், பப்ளிக் டெட் இஷ்யூஸ்னா அது பாண்டு, டிபென்ச்சர்ஸ், இந்த மாதிரியான இஷ்யூஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து 5 lakh, ஸோ 5 lakhக்கு வரைக்குமான பேமெண்ட்டை இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூபிஐ மூலயமா பே பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம 26th கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம், அதை மறக்காம பாருங்க. அப்புறம் ஏன் 27th இது ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா, திரும்ப நியூஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம அதில் ஏதாவது ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம அதை படிப்போம். சரிங்களா? எஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, செபி ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் நியூ கைட்லைன்ஸ் டு ஸ்ட்ரீம்லைன் த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் பப்ளிக் இஷ்யூஸ் ஆஃப் டெட் செக்யூரிட்டிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் இருக்காரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பையர் இருக்காரு. செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு போகக்கூடிய அந்த டெட் இஷ்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது 5 லட்சம் வரைக்கும் அந்த மாதிரி டெட் இஷ்யூஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா இந்த பையர் முன்ன வந்து என்ன பண்ணுவாருன்னா நெஃப்ட் இல்லை இன்டர்நெட் பேங்கிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த யூபிஐ மூலமா நீங்கள் 5 லட்சம் வரைக்குமான அமௌண்ட்டை வந்து இந்த செல்லருக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்டர்மீடியட்டாக யார் இருப்பாங்கன்னா புரோக்கர். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் 26th சொல்லியிருக்கேன், அதை மறக்காம பாருங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்ளைங் ஃபார் பப்ளிக் இஷ்யூ. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர், ஸோ இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் கிடையாது. ரீட்டைல் இன்வெஸ்டர்னா யாரு, தனி மனித இன்வெஸ்டர். ஸோ இவங்களுக்கு தான் இந்த 5 lakh வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூபிஐல நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் டு பிளாக், ஒன்லி யூஸ் யூபிஐ டு பிளாக் ஃபண்ட்ஸ். ஸோ இது நான் இந்த பிளாக்கிங் ஃபண்ட்ஸுமே நான் சொல்லியிருப்பேன். அதாவது செல்லருக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த அமௌண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. லேட்டர் அந்த செல்லருக்கு அந்த பாண்ட் அலோகேட் ஆச்சு அப்படின்னா அந்த பிளாக் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையருக்கு அலோகேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இஷ்யூ வந்து அந்த பையருக்கு போகுது அப்படின்னா பையர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் செல்லருக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இதை நான் 26th அழகா நான் சொல்லியிருக்கேன், மறக்காம பார்த்துருங்க. சரிங்களா? இதுதான் இதோட நியூஸ். ஸோ இந்த நியூ ரூல்ஸ் அப்ளை டு பப்ளிக் இஷ்யூஸ் ஆஃப் டெட் செக்யூரிட்டிஸ், நான் கன்வெர்ட்டபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், முனிசிபல் டெட் செக்யூரிட்டிஸ், செக்யூரிட்டைஸ்ட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதெல்லாம் அண்ட் இதில் வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இட் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஆன் November 1, 2024. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ அதே மாதிரி இந்த பீரியட் ஆஃப் சீக்கிங் பப்ளிக் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 working daysலேருந்து 1 டேக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இது அந்த அளவுக்கு தேவையில்லை, பட் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா செக்யூர்ஸ் 2500 crore த்ரூ Tier 2 bonds at 7.49%. இப்போ நான் அடிக்கடி நம்ம நியூஸ்ல நம்ம பார்க்கறது, அடிக்கடி நான் சொல்றது என்னது, இந்த டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதாவது மணி பேங்க்ல வரணும். ஸோ பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வராங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பேங்க் வந்து பணம் எப்படி உள்ள ரைஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பாண்டு கொடுத்து, ஓகேங்களா, Tier 2 பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 crore Tier 2 பாண்ட்ஸ் கொடுத்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதோட கூப்பன் ரேட் என்னது 7.49%. இட்ஸ் a simple and straight நியூஸ். என்னது, பேங்க் ஆஃப் இந்தியா 2500 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டை கொடுத்து பணத்தை உள்ள இழுத்துருக்காங்க. எந்த பாண்ட், Tier 2 பாண்ட். சரிங்களா? இதுதான் இதோட நியூஸ். The total order book was around 6000 crore, reflecting strong investor interest. ஆக்சுவலா 6000 crore கான அமௌண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இன்வெஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு வந்தாங்க. பட் பேங்க் ஆஃப் இந்தியாவால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா Tier 2 பாண்ட்ஸ்ல 2500 crore மட்டும் தான் தந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் a simple நியூஸ். ஸோ இதுதான் டீடைல். சரிங்களா? எஸ். ப்ரீவியஸாக வந்து ஜூலைல பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க 5000 crore. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் யார் கொடுத்தாங்க,
அப்படின்ற நியூஸ் கேட்கலாம். ஏன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான பேங்க்ஸ்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த நியூஸ்மே பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃப் இந்தியா 2500 crore த்ரூ தயர் Tier 2 bonds at a coupon rate 7.49%. சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ NPCI plans to expand UPI interface digital payments to Africa and South America. அதாவது NPCI வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. தே ஆர் அண்டர் பிளான். எப்பயுமே நான் நியூஸ்ல எப்பயுமே சொல்றது என்னது, அதாவது எண்ட் டீடைல்ஸ் இருந்தா மட்டும் படிக்கூடாது. ஓகேங்களா? கவர்மெண்ட் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆன்டிசிபேட் பண்றாங்க, கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க அப்படின்ற நியூஸை ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அப்படியே வர வர கவர்மெண்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க, இதை எப்போ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸை நம்ம ஒரு த்ரெட் மாதிரி ஃபாலோ பண்ணி படிக்கணும். அப்பதான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன NPCI என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, they are planning to give, அதாவது இந்த செவரல் கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு யூசிங் யூபிஐ வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. RRBPO மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சவுத் அமெரிக்கா கண்ட்ரியா சம்திங் எஸ் பெரு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கொஷின். சரிங்களா? இந்த மாதிரி இந்த UPI சார்ந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதனால இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ இந்தியா வந்து யார் கூட டிஸ்கஷனில் இருக்காங்க, ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா, டு ஹெல்ப் தெம் பில்ட் த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் வந்து UPI வந்து குளோபல் லெவலில் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ UPI வந்து இப்போ ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவுக்கு கொடுத்து பில்டு பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ 2 UPI லைக் சிஸ்டம்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு லான்ச் பை லேட் 2026 அண்ட் 2027. ஸோ 2026க்கு அப்புறம் 2027. ஸோ இந்த மாதிரியான இந்த வருஷங்களில் இந்த UPI லைக் சிஸ்டம்ஸ் அவங்க ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவில் பில்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீடைல். ஸோ UPIயோட மந்த்லி டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 41%. ஸோ இது ஆகஸ்ட்ல இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட் பார்த்துட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா NIPL, அதாவது UPI வந்து பார்த்தீங்கன்னா NPCI ஓடுது, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதுவே இன்டர்நேஷனல் கொடுக்கும்போது அது என்ன ஆயிடுனா NIPL. ஸோ NIPL வந்து இது வரைக்கும், அதாவது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 20 கண்ட்ரிஸ் கூட இன் ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா, அதாவது ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 20 கண்ட்ரிஸ் கூட இந்த டிஸ்கஷன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ NIPL டீம் எக்ஸ்பென்ஷன். ஸோ NIPL பிளான்ஸ் டு டபுள் இட்ஸ் கரண்ட் 60-member டீம் பை மார்ச் 2025. ஸோ எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் ஓவர்சீஸ் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட மெம்பர்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, NPCI 20 countries in Africa and South America கூட டிஸ்கஷன்ல இருக்காங்க டு டெவலப் த UPI லைக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட், ICRA predicts organized gold loan market to surpass 10 lakh crore. அதாவது கோல்டு லோன் மார்க்கெட் என்னது, கோல்டை கொடுத்து லோன் வெளியில கொடுப்பாங்களே, கோல்டை பேங்க்ல வச்சுட்டு அதுக்கான அதுக்கு ஈக்குவலண்டா இல்ல அதுக்கேற்ற மாதிரியான லோன் கொடுக்கறது. இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 10 lakh crore தாண்டும் ஃபினான்ஷியல் 25ல அப்படின்ட்டு ICRA சொல்லியிருக்காங்க. சிம்பிள் நியூஸ். ஸோ அக்கார்டிங் டு ICRA, ஸோ த ஆர்கனைஸ்ட் கோல்டு லோன் மார்க்கெட் வந்து இப்போ கரண்டா என்ன இருக்குன்னா 9.2 lakh crore இருக்குது. அதாவது FY24ல 9.2 lakh crore இருக்குது. இது FY25ல 10 lakh crore மார்க்கெட் தாண்டும் சொல்லியிருக்காங்க. இதுவே 2027ல இது என்னவா மாறுமோ 15 லட்சம் கோடிக்கான மார்க்கெட்டா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் நியூஸ். ஸோ கோல்டு லோன் மார்க்கெட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, எஸ். ஸோ மற்றதெல்லாம் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ once. So non-banking financial companies are positioned to lead in the retail gold loan. So இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸா, பிரைவேட் செக்டார் பேங்க்ஸா, NBFCஸான்னு கேட்பாங்க. ஸோ NBFCஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கோல்டு லோன்ஸ் கொடுக்கறதுல டாப் அண்ட் லீடிங்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட growth மட்டுமே பார்த்தீங்கன்னா 70 to 90% FY25ல இருக்குமா. சரிங்களா? ஸோ in FY25 and a compounded growth rate of 14 to 15% in FY27. இதுவே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லோன் மார்க்கெட்ல 63% இவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா 100%ல 63% வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் NBFC என்ன கேட்டகரியில வருது அப்படின்னா லீடிங். ஸோ லீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. ஸோ அதிகமா ரொம்ப ஃபாஸ்டா இது பண்றது அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா NBFCs இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ பேங்க் ஷிஃப்ட் ஃபோக்கஸ் டு certificate of deposit issuance in September 2024 due to slow deposit growth. அதாவது நம்ம இப்போ பேங்க்குக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளமே என்னது, இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அதிகமாயிடுச்சு, நம்ம டெபாசிட்டை உள்ள இழுக்கணும். அதனால பேங்க்ஸ் இப்போ என்ன பண்ணாங்க, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க, ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பேர்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் பேங்கோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோ அவங்களோட ஸ்பெஷல் டெபாசிட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்சவ் அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அம்ரித்தியா சம்திங், இந்த மாதிரியான ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கும் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டினா அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஸோ ஒரு பல்க் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருப்போம் உள்ள போட்டிருப்போம், நமக்கு என்ன கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து என்ன கிடைக்குது ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல். ஆனால் சர்டிஃபிகேட் டெபாசிட்ல அதே பல்க் அமௌண்ட் தான் போடுவீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் இருக்கும். இதில் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியாது. அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து நெகோஷியபிள். சரிங்களா, நெகோஷியபிள் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள். ஆனால் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகோஷியபிள். சரிங்களா, இப்போ சர்டிஃபிகேட் டெபாசிட் உங்ககிட்ட வந்து ஒரு 10 லட்சத்துக்கான சர்டிஃபிகேட் டெபாசிட் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம், வேற யாருக்குனாலும் விற்கலாம். சரிங்களா, அதை வித்துட்டு இல்லை வேற யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சர்டிஃபிகேட் டெபாசிட் அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கான டிஃபரன்ஸ். இப்போ பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல அமௌண்ட் வருது, பட் இருந்தாலும் இப்போ பேங்க் என்னவா பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து செப்டம்பர் 2024 அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இதோட டேட்டா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் அந்த டேட்டா. இப்போ இங்கே என்னது செப்டம்பர். ஸோ கடந்த நல்லா பாருங்க, இந்த டேட்டாவில் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸ் வந்து எதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஜூன் மாதம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ எவ்வளோ 1,48,775 crore இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, குட் தான். ஆனால் இங்கே பாருங்க ஒரு டிப் ஆயிருக்குது. ஜூலைல கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ட் ஆகஸ்ட்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. பட் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் ஒரு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, ஒரு குட் இன்க்ரீஸ் எதுல, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஸோ நியூ அவென்யூஸ் அமௌண்ட் ரேஸ்ட் த்ரூ சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸ் இன் செப்டம்பர் இஸ் செகண்ட் ஹையஸ்ட் இன் FY25. ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், பிப்ரவரி. சரிங்களா, பிப்ரவரி ஃபர்ஸ்ட், செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட். சரிங்களா, இந்த நியூஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸ் வந்து எந்த மாதம் அதிகமாக இருக்குது அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ், ரொம்ப சிம்பிள். சரிங்களா, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நம்ம சொன்ன அதே கதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இவங்க தான் அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் வந்து 1.35 trillion ஒர்த்தான சர்டிஃபிகேட் டெபாசிட் வந்து செப்டம்பர்ல பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஹையஸ்ட். ஓகேங்களா, இது ஆகஸ்ட் கம்பேர் பண்ணும்போது 65% இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 1.4 lakh crore, தட் இஸ் நத்திங் பட் 1.4 trillion சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸ் நடந்திருக்கு. சரிங்களா, ஸோ இங்க இருக்கு, எங்க இருக்குது, செகண்ட் ஹையஸ்ட் மோஸ்ட்லி in FY25 after 1.45 trillion in June. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த பிப்ரவரி மாசம் தான் வந்து இருக்கிறது லீடிங் ஃபர்ஸ்ட். சரிங்களா, அதாவது ஓவராலா பார்க்கும்போது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா FY24 ரேஞ்சுக்குள்ள வருது. சரிங்களா, ஃபினான்ஷியல் இயர் 25ல எது ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஓவராலா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து செகண்ட். ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 25ல இது வந்து என்னது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா தேர்டு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 25ல இது வந்து செகண்ட். ஸோ நல்லா இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டேட்டா நல்லா படிச்சுக்கோங்க. ஓவராலா ஃபிக்ஸ் சர்டிஃபிகேட் டெபாசிட் வந்து பிப்ரவரியில அதிகமாக வந்திருக்குது கடந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா ஃபர்ஸ்ட். பட் இது ஃபினான்ஷியல் 24க்குள்ள வரதுனால இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள போகுது. ஃபினான்ஷியல் 25ல நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஜூன் தான் ஃபர்ஸ்ட், ஏன்னா இங்க 1.48 இருக்குது, செப்டம்பர் செகண்ட் 1.35 இருக்குது. சரிங்களா, இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25ல ஜூன் மாசம் தான் அதிகம் 1.45 trillion. பட் ஓவராலா அந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியில தான் அதிகம். எவ்வளவு இருந்திருக்குன்னா 1.48 எஸ் 1.49 ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா 1.48. ஓகேவா, ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான நியூஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர்ல 1.35 trillion ஒர்த்தான சர்டிஃபிகேட் டெபாசிட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது 65% இன்க்ரீஸ். ஹையஸ்ட் இஷ்யூவன்ஸ் இன் FY25ல வந்து எது இருக்குதுன்னா செப்டம்பர் செகண்ட், ஜூன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். சரிங்களா, இது வந்து 1.48. சரிங்களா, இதுதான் இதோட நியூஸ்.
நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஸோ பிரைவேட் கேபெக்ஸ் செட் டு ரைஸ் வித் 4 lakh crore கிரெடிட் டிமாண்ட். ஸோ அதாவது எஸ்பிஐ சேர்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரைவேட் செக்டார்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கான பிரைவேட் செக்டார். ஸோ பிரைவேட் செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓகேங்களா, அதாவது பிரைவேட் செக்டாரோட எக்ஸ்பெண்டிச்சர் கேபெக்ஸ். ஸோ கேபெக்ஸ் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் பிரைவேட் செக்டார்ல. எவ்வளோ வரைக்கும்னா 4 lakh crore வேல்யூக்கான இது பிரைவேட் செக்டார்ல இருக்க போகுது அப்படின்னு எஸ்பிஐ சேர்மன் சொல்லியிருக்காரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் தட் த பேங்க் ஹேஸ் செக்யூர்ட் a strong credit pipeline of 4 lakh crore for Indian corporates. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட மட்டுமே பிரைவேட் செக்டார் கம்பெனிஸ்க்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 4 lakh. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து மட்டுமே 4 lakh crore எதிர்பார்ப்பா இருக்குது பிரைவேட் செக்டார்ஸ்ல வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ், ரினியூவல் எனர்ஜி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா 11.1% இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பட்ஜெட்ல வந்து FY25 பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 11.1% இன்க்ரீஸ் கம்பேர்ட் டு FY24. ஸோ இப்போ என்னன்னா 11.11 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இது எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட இருந்து மட்டுமே 4 lakh crore கிரெடிட் டிமாண்டு பிரைவேட் செக்டாரோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கால்ஸ் ஆன் டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் அண்ட் பேங்க்ஸ் டு ஆக்சலரேட் லோன் ரெக்கவரி எஃபர்ட்ஸ். இப்போ லோன் கொடுக்குறாங்க, அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டாமல் போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல என்னன்னா லோக் அடாலட்ஸ், ஓகேங்களா, லோக் அடாலட்ஸ்னு ஒன்று வருது. ரீசெண்ட் டைம்ஸ்ல லோக் அடாலட்ஸ் அதிகப்படுத்துங்க அப்படின்ட்டுமே கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த லோக் அடாலட்ஸ்ல எவ்வளோ வேல்யூக்கான லோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக் அடாலட்ஸ்க்கு போய் நம்ம அந்த தீர்வு காண முடியும்னா 5 லட்சத்துல இருந்து ஒரு 20 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய லோன். ஸோ ஸ்மால் வேல்யூ லோன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த 12 lakh இருக்கக்கூடிய லோன்ஸ் தான் ஸ்மால் வேல்யூ லோன்ஸ். இப்போ இதுவே 20 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய லோனோட அந்த கேஸ்லாம் யார் டீல் பண்ணுவாங்கன்னா இந்த டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் டீல் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான லோன்ஸ், டிஃபால்ட் பண்ற லோன்ஸ், இந்த லோன் ரெக்கவரியை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஏன்னா லோன் ரெக்கவரியை அதிகப்படுத்தும் போது என்ன நடக்கும், கட்டாம விட்ட லோன்ல திரும்பவும் பேங்க்குள்ள வரும். இதனால என்ன ஆகும்னா பெண்டிங்கா இருக்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட்லாம் இவ்வளவு இருக்குது அப்படின்றது வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹஸ் urged bank to establish a clearly defined policy for handling small value, அதாவது ஸ்மால் அண்ட் ஹை வேல்யூ கேசஸ் பெண்டிங் இன் டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ். சிம்பிள் நியூஸ், ஓகேங்களா? டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2015 ரெகுலேஷன்ஸ் படி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் இப்படி இருக்குது, இந்த டைம் லைன் இப்படி இருக்குது அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 ரெகுலேஷன், இந்த டிஆர்டி ரெகுலேஷன் 2024 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பாலிசி எப்படிலாம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற பாலிசியை நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம இந்த ரெக்கவரிஸ்லாம் பண்ணலாம். ஏன்னா இப்போ பேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா லோன் போகுது, அந்த லோன் திரும்ப பேங்க்ல வர மாட்டேங்குது. டிஆர்டி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லோனோட ரெக்கவரி ப்ராசஸை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஆல்ரெடி லோன் புக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது வந்து கம்மியாயிட்டே வரும். சரிங்களா? அதுக்காக தான் இது பண்றாங்க. இது வந்து பேங்கோட அந்த கிரெடிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த லோன் ரெக்கவரியுமே. ஸோ பேங்க் எந்த அளவுக்கு லோனை ரெக்கவர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பேங்க் இன்னுமே கிரெடிபிலிட்டியா இருக்கும், நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்டா எத்தனை டிஆர்டிஸ் எத்தனை டிஆர்ஏடிஸ் இருக்காங்கன்னா 39 டிஆர்டி அண்ட் 5 டிஆர்ஏடி இருக்காங்க இந்தியாவில். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் கிளஸ்டர்ஸ் இன் 5 ஸ்டேட்ஸ் மேஜர் மேரிடைம் டெவலப்மெண்ட்ஸ் அனௌன்ஸ்ட். அதாவது 5 இடங்கள்ல 5 ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் அப்புறம் வந்து ரிப்பேரிங் கிளஸ்டர்ஸ். ஸோ ஷிப் பில்டு பண்றது அப்புறம் ஷிப் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய இடங்களை வந்து 5 ஸ்டேட்ஸ்ல பண்ண போறாங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கேரளா அண்ட் ஒடிஷா. சரிங்களா? ஸோ இதை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஸோ ஜவஹர்லால் நேரு போர்ட் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண போறாங்க. ஸோ பிகமிங் த ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்ட் டு ரீச் திஸ் மைல் ஸ்டோன். ஸோ 6.6 மில்லியன் TEUs பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இதுதான், எத்தனை ஸ்டேட்ஸ்ல பண்ண போறாங்க ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேரிங் அந்த கிளஸ்டர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த 5 வருஷத்துல இதுல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ், ஸோ புரிஞ்சிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ். ஓவர் த நெக்ஸ்ட் 5 years கண்டெய்னர் ஹேண்டலிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்ட்ஸ்ல அதிகமாக போகுது. எவ்வளோனா
40 மில்லியன் டியூஸ் 20 ஃபுட் ஈக்குவலண்ட் யூனிட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 40 மில்லியன் டியூஸ் அளவுக்கு நம்ம கண்டெய்னர்ஸ், அதாவது கண்டெய்னர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். இதில் ஜவஹர்லால் நேரு போர்ட் மட்டுமே இப்போ கரண்ட்டாக 6.6 மில்லியன் டியூஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்க எவ்வளோ ஹேண்டில் பண்ண போகிறாங்களாம்? 10 மில்லியன் டியூஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்களாம். இப்படி ஹேண்டில் பண்ணால் this will become the first Indian port to reach this milestone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்து ஹைட்ரஜன் மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அட் கலாத்தே பே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கைஸ், படிச்சுக்கோங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப். சரி, இப்போ இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன? இப்போ எப்படி சொல்றதுன்னா, பெரிய பெரிய கண்டெய்னர் கொண்டு வரக்கூடிய ஷிப் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் கண்டெய்னரை இந்த ஷிப்பை கொண்டு போய் நிறுத்துறதுக்கான இடம் சின்னதாக இருக்குது. இங்கே வந்து என்னன்னா சின்ன சின்ன ஷிப்ஸ் மட்டும்தான் இங்கே வர முடியும், இந்த போர்ட்டில் வந்து பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெரிய ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரியோ இல்லை சின்ன ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் இந்த ஷிப் என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லை இந்த சின்ன ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்கு நடுவில் கடலில் என்ன பண்ணுவோம்னா, இந்த பெரிய ஷிப்ல இருந்து சின்ன ஷிப்ல என்ன பண்ணுவாங்க, இந்த கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் இந்த சின்ன ஷிப் என்ன பண்ணும்னா அந்த சின்ன இடங்களுக்கு போயிட்டு, அதாவது எப்படின்னா அந்த ஹார்பர், இந்த போர்ட் வந்து சின்னதாக தான் இருக்கும், அந்த இடத்துல பெரிய ஷிப் வந்து நிற்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஷிப்ல இருந்து ஒரு சின்ன ஷிப்புக்கு அந்த கண்டெய்னரை ஏற்றி வச்சு அந்த சின்ன ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்களுக்கு போய் அந்த கண்டெய்னர்ஸ்ல இறக்கி வைக்கும். இதுதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்றதுல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா பண்ணது, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் எங்க இருக்குன்னா விலினியம் போர்ட், கேரளாவில் இருக்கக்கூடிய விலினியம் போர்ட். அண்ட் இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் கலாத்தே பே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் த லார்ஜஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப். ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு கடல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த கடல்லே பெரிய ஷிப் வந்து நிற்கும். ஏன்னா இப்போ வந்து கடல்ல ஹார்பர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கம்மியாக தான் இருக்கும், கீழே அந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டேயே இருக்கும். பட் இதுவே கடலுக்கு கொஞ்சம் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக இருக்கும். அப்போ பெரிய பெரிய ஷிப்ல தாராளமாக நிற்கலாம். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பை வச்சோம் அப்படின்னா சின்ன சின்ன ஷிப்லாம் வந்து பெரிய பெரிய ஷிப்ல இருந்து கண்டெய்னர் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த சின்ன ஷிப் போய் நின்று இங்க இருந்து கண்டெய்னர்ஸை ஏற்றிக்கும். இதுதான் இதோட ஐடியா. இது கலாத்தே பேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரிங்களா? அதே மாதிரி வதவன் போர்ட்டுமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வதவன் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் எவ்வளவு கொடுத்தாங்க, அண்ட் வதவன் போர்ட்டோட டோட்டல் அந்த பில்டிங் அவுட்லே என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப படிச்சுக்கோங்க. அப்கமிங் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் இது. சரிங்களா? கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டு விசிட் புனே அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ திஸ் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் நியூஸ், பட் ஜஸ்ட் படிங்க. இதுல 1-2 ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும், பட் நாட் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போயிட்டு விசிட் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இனாகுரேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட், அதாவது எல்லாமே தேவையில்லை அப்படின்னு கிடையாது, ஒரு சிலது இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ என்னன்னா பூனேல நிறைய ப்ராஜெக்ட்ஸை இவர் தொடங்கி வைக்க போறாரு. அதுல மெட்ரோ ஸ்டேஷன் பண்ண போறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வார்கேட் கத்தாஜா எக்ஸ்டென்ஷன் ஏதோ பண்ண போறாரு. ஸோ இதெல்லாம் தேவையில்லை அந்த அளவுக்கு. இது ரொம்ப தேவை. எதுனா பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பூனேல வந்து என்ன பண்ண போறாருன்னா இந்த பரம் ருத்ரா கம்ப்யூட்டர்ஸை வந்து இனாகிரேட் பண்ண போறாரு. டோட்டலா 3 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். எதுக்காகனா சூப்பர் கம்ப்யூட்டிங் அண்ட் மெட்ரோலஜிக்கல் இனிஷியேட்டிவ், ஸோ கிளைமேட் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி பண்றது இந்த பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 130 crore. சரிங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா 850 crores செலவுல வெதர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச்காக ஆர்கா அண்ட் அருணிகா அப்படின்ற ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டமா பண்ண போறாங்க. இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். மொத்தம் 3 பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் பரம் ருத்ராவோட ஆரிஜின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பரம் ருத்ரா வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க, எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்றத மறக்காம படிச்சுக்கோங்க. ஸோ இதுல மொத்தம் 3 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பூனே டெல்லி, அதாவது பூனேல 1, டெல்லியில 1, கல்கட்டால 1 பண்ண போறாங்க 130 crore செலவுல. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 850 கோடி செலவுல ஹை பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து 2 சிஸ்டம், ஒன்னு என்னது ஆர்கா அருணிகா. இது எதுக்காகனா வெதர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச்சை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸுமே பண்றாரு. இதை பார்த்துக்கோங்க ஒன் டைம். சரிங்களா? இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஓகேங்களா? ஸோ மற்றதையும் யூ கேன் கோ த்ரூ ஒன்ஸ். நெக்ஸ்ட், ஓகே, இது ஜஸ்ட் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இன்ட்ரோடியூஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் ஃபார் மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். இது என்னடா மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்? இப்போ மெடிசன் அப்படின்றது நமக்கு தெரியும்,
டெக்ஸ்டைல்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஆனா மெடிக்கல் பிளஸ் டெக்ஸ்டைல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சானிட்டரி நாப்கின்ஸ், ஓகேங்களா. ஸோ சானிட்டரி நாப்கின்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி டயப்பர்ஸ், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸும் இருக்கும், மெடிசனும் இருக்கும் அதில். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னா எதுக்கு, இந்த பொருட்கள்லாம் தரமா இருக்குதா, கரெக்டான இது யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, அது வந்து யூசபிள் ப்ராடக்டா இருக்கா அப்படின்ட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டரை வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஹஸ் அனௌன்ஸ் த மெடிக்கல் டெக்ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் 2023. ஸோ என்னன்னா இந்த வருஷம் என்னது மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் 2023. இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து October 1, 2024 இருந்து பார்த்தீங்கன்னா இது செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது எதுக்காகனா சானிட்டரி நாப்கின்ஸ், பேபி டயப்பர்ஸ், ரீயூசபிள் சானிட்டரி பேட்ஸ், டென்டல் பிப்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது கரெக்டாக இந்த குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து ஏதாவது தேவையில்லாத பொருட்களை ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்து இந்த இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரிஞ்சன்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க, சரிங்களா. அண்ட் இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் வந்து இதில் எக்ஸம்ஷன், அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுமே இதில் எக்ஸம்ஷன். ஏன்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸை ஏற்படுத்தும். அப்போ ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்லாம் பாதிக்கப்படலாம். ஏன்னா இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த பொருளை நீ விற்கக்கூடாது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா திரும்ப R&D பண்ணி திரும்ப அந்த பொருளை வந்து பண்ணுவான். பட் இந்த ஸ்மால் ஸ்கேல் அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணாங்க, இந்த குவாலிட்டி இந்த இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க திரும்பவும் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்காது. அதனால குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு கிடையாது, சரிங்களா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி, அப்படி இவங்களுக்கு கிடையாது அப்படின்னா இவங்க என்ன பொருள் கொடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது, சரிங்களா. ஸோ இவங்களுக்கும் சில இது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீட் பண்ணாலே போதும். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு, பெரிய பெரிய பல்கா பண்றக்கூடிய கம்பெனிக்கு இன்னும் பயங்கரமான மார்க்கெட்டோட எக்ஸ்போஜரே பெருசா இருக்கும். அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து இப்போ சின்னதாக ஆரம்பிப்பாங்க, பட் அவங்களுக்கு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், அதை அவங்க பண்ணாலே போதும், சரிங்களா. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் 2023 வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் அண்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா IS, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அதே மாதிரி பேபி டயப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் பேபி டயப்பர்ஸ்க்கு இந்த இதில் இருக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட், சரிங்களா. ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னா pH லெவல், ஹைஜீன் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்கணும்னு போட்டிருக்காங்க. இந்த 2 IS அந்த இதுவுமே பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்துக்கோங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் Prime Minister Sri Narendra Modi presents US President Joe Biden with antique silver hand graved train model. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு போயிருக்காரு, அங்கே மீட்டிங்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ போகும்போது எப்பவுமே ஒரு பிரசிடென்ட்டை பார்க்கும் போது இல்லை ஒரு வெளிநாட்டு தலைவர்களை பார்க்கும்போது சில கிஃப்ட்ஸ் கொடுக்கறது வழக்கம். அதில் இப்போ ஜோ பைடனுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா கையாலே செதுக்கப்பட்ட சில்வரில் கையாலே காவ் பண்ணப்பட்ட ஒரு ட்ரெயின், சரிங்களா. ஸோ அந்த ட்ரெயினுக்கு பேர் என்னன்னா ட்ரெயின் மாடல், அது ஒரு ட்ரெயின் மாடல். ஸோ டெல்லி டு தேலவார், ஓகேங்களா, டெல்லி டேலவார் அப்படின்ற ஒரு ட்ரெயின், சரிங்களா. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஜோ பைடன் அண்ட் ஃபர்ஸ்ட் லேடி இவங்களுக்குமே ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் லேடிக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா பாஷ்மினா ஷால். இந்த பாஷ்மினா உள் இது நம்ம ரீசெண்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். இந்த நம்ம கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாஷ்மினா உள் எதுக்காக வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க, சரிங்களா. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரிங்க்லி டிசைன்டு பேப்பர் மேட்ச் பாக்ஸ், ஓகேங்களா. பேப்பர் மேட்ச் பாக்ஸ் ஏதோ தந்திருக்காங்க. ஸோ அதாவது ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ள இந்த பாஷ்மினா ஷாலை போட்டு கொடுத்துருக்காங்களாம். ஸோ ஏன்னா ஜோ பைடனுக்கு வந்து இந்த டெல்லி தால்வரம் அப்படின்ற சில்வர்லேயே ஹேண்ட் என்கிரேவ்டு ட்ரெயின் மாடல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்மினா ஷால் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இது 92.5% சில்வரால் ஆனதான். ஸோ டெல்லி தால்வரம் அந்த கேரேஜ் அந்த இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 2 கிஃப்ட், ஓகேங்களா. ஒன்று அந்த ட்ரெயின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷ்மினா ஷால். இந்த பாஷ்மினா ஷால் ரீசெண்டாக நியூஸ்ல வந்துச்சு, அது என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஓகே, ஸோ உத்தரப்பிரதேஷ்
ட்ரேட் ஷோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஷோ நடந்துச்சு மக்களே, சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து இது ரொம்ப லென்த்தாக போயிடுவோம் அந்த வீடியோ, ஷார்ட்டாகவே குயிக்காகவே நம்ம முடிச்சிடலாம். யோகி ஆதித்யநாத் வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஷோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உத்தரப்பிரதேஷ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் MSMEs கொண்ட ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் த லார்ஜ் பேஸ் ஆஃப் MSMEs இன் இந்தியா வித் 96 lakh MSME யூனிட்ஸ் இருக்குதான். கிட்டத்தட்ட 75 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்ல 96 lakh MSME யூனிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஆஸ் பர் சர்வேல இது சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ODOP ஸ்கீமை பத்தியுமே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உத்தரப்பிரதேஷ்ல இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எக்ஸ்போ நடந்திருக்கு, சரிங்களா. எஸ், ட்ரேட் எக்ஸ்போ தானே, எஸ், ட்ரேட் ஷோ தான் நடந்திருக்கு. அதுல யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கிறது அதிகமான MSME யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு, சரிங்களா. ஸோ 96 lakh MSMEs எதுல இருக்குது, உத்தரப்பிரதேஷ்ல அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஸோ GOM favors reducing GST on educational materials, consider raising tax on textiles. அதாவது இந்த ஒரு இது சொல்லுவாங்க, இந்த ரேட் ஈக்குவலைசேஷனா சம்திங் அது சொல்லுவாங்க ஒன்று, அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல், ஸோ 15% கிட்ட இருக்கணும். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இப்போ ஒவ்வொரு ஸ்லாப் இருக்குது. இப்போ 8% இருக்குது, 5%, 12% இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆவரேஜ் இந்த மாதிரி 8%ல எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகுது, 5% எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் தான் அந்த ஜிஎஸ்டியை ரெடி பண்ணும்போது கணக்கிடப்பட்ட ஒன்று, சரிங்களா. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15% ஆஃப் தி ஜிடிபி வரணும். ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஒரு 15% ஆஃப் ஜிடிபி வந்து ஆவரேஜாக வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான அமௌண்ட். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேட் கட் பண்ணிட்டாங்க. ரேட் கட் மீன்ஸ் இப்போ 12% இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கு 5% மாத்துறது, இல்லை 8% மாத்துறது. இந்த மாதிரி பண்ணதுனால இந்த ஆவரேஜாக கலெக்ட் ஆகக்கூடிய 15% 11% கீழே போயிடுச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜிஎஸ்டி குறைக்கணும்னா ஏதோ ஒரு இடத்துல ஜிஎஸ்டி ஏற்றி தான் ஆகணும். ஸோ அப்படி அப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 15% அப்படின்ற ஆவரேஜ் ஜிஎஸ்டி அந்த இதுக்குள்ள வர முடியும். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ்ல நம்ம ஜிஎஸ்டி குறைக்கலாம், ஆனால் டெக்ஸ்டைல்ஸ்ல நம்ம ஜிஎஸ்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன். ஸோ இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன்ல எப்பவுமே மீட்டிங் போடுவாங்க. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ்ல இப்போ புக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு 12% இருக்கிற ஜிஎஸ்டியை 5% நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து ஐதர் நம்ம 12% இல்லைன்னா 18% மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ஜிஎஸ்டி ஆன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ் பிரைஸ்ட் அபவ் 1000. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நியூஸ் கைஸ். ஸோ பிரைஸ்ட் அபவ் 1000 அது வந்து என்ன 5%லேருந்து 12 இல்லை 18 மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, the goal is to achieve revenue neutrality. ஸோ அந்த 15% அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதாவது 15.5, சரிங்களா. இதுதான் வந்து இந்த ரெவன்யூ நியூட்ராலிட்டி. ஸோ ரைசிங் த weighted average GST rate closer to the original target of 15.5% as it had fallen below 11%. இப்போ என்னன்னா அது 11% கீழே போயிடுச்சு. ஏன்னா டியூ டு நிறைய ரேட் கட்ஸ் இருந்திருக்குது. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெவன்யூ ஈக்குவாலிட்டி 15.5% நம்ம அடையணும் அப்படின்னா சில இதில் குறைச்சாலும் சில இதில் நம்ம ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ மற்றது யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த டாக்ஸ் லேப்ஸை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இட்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் இட்ஸ் பாசிபிள் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டி ஆஸ் வெல் அஸ் சேஞ்சஸ் டு த 4 ஸ்லாப் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் 5, 18, 12, 18, 28 இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல அந்த மீட்டிங்கில். ஆனால் ஃபர்தராக வரக்கூடிய மீட்டிங்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஆனா இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம 4 ஸ்லாப் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு 3 ஸ்லாப் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்களாம். அது எப்படின்னா 9%, 18%, 27% கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இந்த ஜிஎஸ்டி மீட்டிங்ஸை பற்றின இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஸோ ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் AI பவர்ட் ஸ்பேம் டிடெக்ஷன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்களா. அதாவது நிறைய மெசேஜ் வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா AI பவர் பண்ணப்பட்ட ஸ்பேம், இந்த மெசேஜ் எல்லாம் ஸ்பேம் அப்படின்ட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி மேபி அதை டெலீட் பண்ணதான் என்ன பண்ண தெரியல. ஸோ ஏர்டெல் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரதி ஏர்டெல் ஹேஸ் லான்ச் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் பேஸ்ட் AI பவர்ட் ஸ்பேம் டிடெக்ஷன் சொல்யூஷன். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க, ஸோ விச் கம்பெனி
launched the AI powered spam detection solution கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏர்டெல், பாரதி ஏர்டெல் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்பேமை டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்பேம் கால்ஸ், இதெல்லாம் எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு நார்மலாக ஃபோன்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் சாம்சங் ஃபோனோ இல்லை ஏதோ ஃபோன் எடுத்தாலும் ஸ்பேம் கால்ஸ்னா அதுவே பொட்டன்ஷியல் ஃப்ராடுன்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ்ல இதுக்கு பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ ஸ்பேம் கால்ஸுமே எஸ்எம்எஸ்லையுமே ஏதோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இந்தியன் நேவி டு ஹோஸ்ட் 5th edition ஆஃப் மேரிடைம் சிம்போசியம். ஸோ இந்த மேரிடைம் சிம்போசியம் எங்கே நடக்க போதான்? 5th edition வந்து கோவால நடக்க போகுது. சரிங்களா, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்தியன் நேவி எப்போ நடத்த போறாங்கன்னா செப்டம்பர்ல நடத்துறாங்க. அண்டர் த நேவல் வார் காலேஜ் கோவால நடக்க போகுது 5th edition ஆஃப் என்னது கோவா மேரிடைம் சிம்போசியம் 2024. ஸோ இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மேரிடைம் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தீமையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல கிட்டத்தட்ட 12 இந்தியன் ஓஷன் லிட்டோரல் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா. இது அந்த அளவுக்கு தேவையில்ல, பட் ஜஸ்ட் படிங்க எத்தனை இது பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இது எத்தனாவது எடிஷன்? ஸோ எங்க நடக்க போகுது? கோவால நடக்க போகுது. இது 4th editionமே கோவால தான் நடந்திருக்கு. ஸோ 4th edition ஆஃப் த பைனியல் கோவா மேரிடைம் சிம்போசியமே நடந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2016 வந்து இதை கான்செப்சுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணலாம், கோவா அதாவது நேவல் சிம்போசியம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ பெங்களூரு ஸ்டார்ட் அப் பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் லான்ச்சஸ் ப்ராஜெக்ட் 200. சரி, இது என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ சேட்டலைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர், ஸோ பூமியிலேருந்து 450 கிலோமீட்டருக்கு மேலே எப்பவுமே செட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ கிராவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபல்ஷன். ஸோ எப்பவுமே நீங்கள் போய்ட்டு ஜீரோ கிராவிட்டியில் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சேட்டலைட் வந்து நீங்கள் ப்ரொபல்ஷன் என்னன்னா அந்த என்ஜின் பேர்ன் ஆகி அது த்ரஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி த்ரஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த சேட்டலைட் ஜீரோ கிராவிட்டியில இருக்கும். பட் நாளாக அது சுத்திக்கிட்டே வந்து அப்படியே அதோட ஆல்டிடியூட் கீழே வந்து பூமியோட அதாவது எர்த்தோட அந்த கிராவிடேஷனல் புள்ளி கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே பூமினால இழுக்கப்பட்டு எரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 450 கிலோமீட்டர்ல நீங்க வைக்கும் போது ப்ரொபல்ஷன் நீங்க கம்மியா பண்ணலாம். சும்மா லைட்டா அந்த இன்ஜினை த்ரஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே த்ரஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். லேட்டர் அந்த ஸ்பீடு கம்மியாகும் போது திரும்ப ஒரு த்ரஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது அப்படி சுத்திட்டே இருக்கும். ஈவன் ஐஎஸ்எஸ்மே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே இப்போ பூமி இங்க இருக்குது, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்க இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினை பர்ன் பண்ணி அப்படியே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விடுவாங்க. லிஃப்ட் பண்ணி விடும்போது இந்த இதில் சுத்திக்கிட்டே இருக்கும். லேட்டர் அந்த த்ரஸ்ட் கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ கிராவிட்டி மீன்ஸ் கம்ப்ளீட் ஜீரோ கிடையாது. இந்த இடத்துல ஈவன் அந்த இடத்துல கிராவிடேஷனோட வேவ்ஸ் எல்லாம் இருக்கும் பூமியோடது. அப்ப இது சுத்திட்டே இருக்கும் போது அந்த ப்ரொபோஷன் கம்மியாக திரும்பி ஆல்டிடியூட் கம்மியாகும். அப்ப திரும்பவும் ஐஎஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜின் த்ரஸ்ட் குறிச்சு கொஞ்சம் மேலே வச்சு அப்படியே சுத்த விடுவாங்க. இது இந்த 450 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் இந்த சேட்டலைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா, அங்க ப்ரொபல்ஷன் கம்மி. இதுவே 200 கிலோமீட்டர் பூமியிலேருந்து 200 கிலோமீட்டர் இருக்கும்போது ப்ரொபல்ஷன் அப்படின்றது அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இது இன்னும் கிராவிடேஷனல் புல்லுக்கு கிட்ட இருக்குது. இந்த 450 கிலோமீட்டர் இருக்கும்போது இந்த சேட்டலைட் கனெக்டிவிட்டி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேற இந்த 200 கிலோமீட்டர் இருக்கும்போது சேட்டலைட் கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப இன்க்ரீஸா இருக்கும். இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியோ இதை தியரிட்டிக்கா ஏதோ படிச்சியோ இந்த பெங்களூரு ஸ்டார்ட் அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெலாட்ரிக்ஸ் அப்படின்ற பெங்களூரு ஸ்டார்ட் அப் பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் இவங்க வந்து ப்ராஜெக்ட் 200 அப்படின்ற ஒரு புது சேட்டலைட் இது பண்ணிருக்காங்க. இது என்னன்னா அல்ட்ரா லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட். அதாவது கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் டு 250 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள இந்த சேட்டலைட்டை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றத பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ பெங்களூரு பெலாட்ரிக்ஸ் என்ன பண்றாங்கன்னா ப்ராஜெக்ட் 200 அப்படின்னு பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அல்ட்ரா லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்டை ஒரு 180 to 250 கிலோமீட்டருக்குள்ள நிறுத்தி வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா to qualify a new conventional satellite powered by an innovative propulsion system. So 200 கிலோமீட்டர்ல propulsion system அதிகமா தேவைப்படும். ஸோ ட்ரெடிஷ்னலா 450 கிலோமீட்டருக்கு மேலே தான் சேட்டலைட்ஸ்லாம் வைப்பாங்க. பட் 200 கிலோமீட்டர்ல வைக்கும் போது இந்த ப்ரொஃபஷனல் சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அதையுமே ஓவர் கம் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு பெலாட்ரிக்ஸ் at 200 கிலோமீட்டர் சேட்டலைட்ஸ் கேப்பபிலிட்டி would improve significantly. ஸோ சேட்டலைட்டோட கேப்பபிலிட்டி வந்து இந்த 200 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகுமா. அதனால இவங்க எல்லாம் ஒன்று பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஸ்பேஸ் எக்ஸ்போ 2024 இதை வந்து அந்த இனாகரல் டேல இதை அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த நியூஸ் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ ஜோஹோ வந்து பார்த்தீங்கன்னா ONDC கூட சேர்ந்திருக்காங்க. ஸோ அவங்களோட செல்லர் ஆப் விக்ரா. ஸோ விக்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோவோட செல்லர் ஆப். ஸோ இந்த செல்லர் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ONDCயுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட செல்லர் ஆப்ல போகும்போது ONDCல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நீங்க ONDCலையுமே வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜோஹோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரா அப்படின்ற செல்லர் ஆப், அப்புறம் வந்து ஜோஹோ IoT ஜோஹோ
இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்ரா வந்து எதுக்காக அப்படின்னா இது ஒரு செல்லர் ஆப். ஸோ என்டிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஜோஹோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பிஸ்னஸ் டு பில்ட் அண்ட் டெப்ளாய் கஸ்டம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஸோ வித் ஈஸ். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இந்த மாதிரியான சைட் எனக்கு தேவை, இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தேவை அப்படின்னா ஜோஹோ ஐஓடியில் போயிட்டு அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட பிளாட்ஃபார்மை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இட் இஸ் அ லோ கோட் பிளாட்ஃபார்ம், ஸோ டிசைன் டு கலெக்ட், மேனேஜ் அண்ட் அனலைஸ் ஐஓடி டேட்டா இன் ரியல் டைம். ஓகேங்களா? ஸோ ஜோஹோ என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தம் 2 விக்ரா ஆப்பும் ஜோஹோ ஐஓடியும் பண்ணியிருக்காங்க. விக்ரா செல்லர் ஆப், ஜோஹோ ஐஓடி வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். எதுக்காகனா சில பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாட்ஃபார்மை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ இன்டர்நேஷனல் டே ஃபார் டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் செப்டம்பர் 26 செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னா அது நாட்டில் நியூக்ளியர் வெப்பன்ஸே இருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட் எலிமினேஷன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுமே இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா என் மேலே நியூக்ளியர் வெப்பன் போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நான் சேஃபாக இருக்கணும். ஸோ இப்போ இன்னொன்று என்னன்னா, நியூக்ளியர் வெப்பன் தயாரிச்சு வை, ஆனால் பார்த்தீங்கன்னா நீ அதை என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ட்ரீட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்டர்நேஷனல் டேவே அப்சர்வ் பண்ணுறாங்க. அது 26 செப்டம்பர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டட் ஆன் செப்டம்பர் 26 எவ்ரி இயர் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த த்ரெட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் டு ப்ரொமோட் தேர் எலிமினேஷன். இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா UNGA 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் செப்டம்பர் 26. நெக்ஸ்ட், ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ ஒன்ஸ். வேர்ல்டு மேரிடைம் டே. ஸோ வேர்ல்டு மேரிடைம் டே யாருக்காக அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னா, இந்த சீஃபேரர்ஸ் இருக்காங்களா, ஸோ அதாவது கடல் சார்ந்த வேலைகள் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்காக ஒரு டே தான் இந்த வேர்ல்டு மேரிடைம் டே. இது செப்டம்பர் 26 அப்சர்வ் பண்ணப்படுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் செப்டம்பர் தான் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 26 செப்டம்பரில் இது வந்திருக்கு. அண்ட் இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளோட தீம் நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் சேஃப்டி ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ வேர்ல்டு மேரிடைம் டே செப்டம்பர் 26 லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் செப்டம்பர். தீம் நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎனோட SDGs நிறைய கோல்ஸ் இது அலைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், வேர்ல்டு டூரிசம் டே. ஸோ செப்டம்பர் 27 என்னது வேர்ல்டு டூரிசம் டே. ஸோ இதோட தீம் டூரிசம் அண்ட் பீஸ். ஸோ செப்டம்பர் 27 இஸ் அப்சர்வ்ட் அஸ் வேர்ல்டு டூரிசம் டே. அண்ட் 2024 ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா திபிலிசி, ஜியார்ஜியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? டூரிசமோட அந்த ஹோஸ்ட் ஃபார் 2024 திபிலிசி, ஜியார்ஜியா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த வேர்ல்டு டூரிசம் டே வந்து செப்டம்பர் 1980 வந்து பண்ணியிருக்காங்க. 27 செப்டம்பர் 1980 அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே எஸ். ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் 27 செப்டம்பர் முடியுது. ஸோ மறக்காம நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? நான் நடுவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஆன்சரை வந்து மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக PDF இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? அதெல்லாம் குவாலிட்டியான PDF. ஸோ நீங்கள் வந்து வித் PDF நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கைட்லியோட ஸ்மார்ட் குவிஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது போலாம் ஹைலி ரெக்கமெண்டட். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. திரும்பவும் அடுத்த கிளாஸில் வந்து உங்களை பார்க்குறேன். டேக் கேர், பாய்.